உங்கள் வீட்டுக்கு க்யூரிங் எத்தனை நாள் மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லிட்டேன். பட் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. க்யூரிங் எப்பவுமே மார்னிங் டைம்லையும் ஈவினிங் டைம்லையும் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ ஆஃப்டர்நூனில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஆஃப்டர்நூனில் நல்ல வெயில் அடிக்கும் போது அந்த காங்கிரீட் சர்ஃபேஸ் வந்து பயங்கர ட்ரையாக இருக்கும். அப்போ சடனாக நீங்கள் க்யூரிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த காங்கிரீட்டோட டாப் சர்ஃபேஸில் டெம்பரேச்சர் வேரியேஷனால் 3 ஆக்டிவிட்டி வந்து நடக்கும். அது என்னன்னா, டாப் சர்ஃபேஸில் சின்ன சின்ன கிராக்ஸ் வர்றது, அப்புறம் உறிஞ்சி வர்றது, அப்புறம் ஏடியடாக பேத்துட்டு வர்றது, புரிஞ்சு வர்றது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நீங்கள். இதை டெக்னிக்கலாக கிராசிங், ஸ்கேலிங், டிஸ்கலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அந்த காங்கிரீட் சர்ஃபேஸை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ரூப் ஸ்லாப்ல எப்பவுமே பிரச்சனை இல்லை, அங்கே வந்து தண்ணி நிற்கும். அதே மாதிரி பிரிக் வாலில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. எங்கே இஷ்யூ வரும் அப்படின்னா காலம் தான். அதனால தான் சொல்கிற காலத்தை சுற்றி நீங்கள் சாக் பை கட்டி விட்டு அதில் தண்ணி விட்டிங்க அப்படின்னா 2 hours நிற்கும். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 5 லிட்டர் வேஸ்ட் கேன் எடுத்துக்கங்க. அது கீழே வந்து ஒரு 3 holes போட்டு அதில் தண்ணி ஃபில் பண்ணி காலம் சென்டரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 hours வந்து அது வந்து டிராப்லெட் வந்துட்டே இருக்கும். காலம் வந்து எப்பவுமே ஈரமே இருக்கும், ட்ரை ஆகாது. இது அந்த சாக் பையோட பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.